ஸ்ரீபர்வதம், ஸ்ரீநகரம், ஸ்ரீகிரி, ஸ்ரீசைலம் என இந்த க்ஷேத்திரத்துக்கு பல பெயர்கள் இருக்கு. இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த க்ஷேத்திரத்தில் பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷத்துக்குரியது. ஏன்னா நம்ம ஊரில் பிரதோஷம்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போவோம், அங்கே நந்தி பகவானை வணங்கினோன்னா அவ்வளோ புண்ணியம் கிடைக்குதான். அப்போது நந்தி தேவர் அவதரித்த தலத்திற்கே சென்று பிரதோஷத்தில் நாம் நந்தி தேவரை வணங்கினா அப்போது எத்தனை கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஸோ முடியும் போது ஸ்ரீசைலம் அனைவரும் போயிட்டு வாங்க. ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன திருக்கோவில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்ரீசைலம் திருக்கோவில் ஜோதிர்லிங்கம் மற்றும் சக்தி பீடம் என 2 பெருமைகளும் ஒருங்கே கொண்ட ஸ்தலம். அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தருகிறாங்க. சிவஸ்தலங்களில் கைலாயம் முதலிடம் என்றால் நந்தி பகவான் அவதரித்த ஸ்ரீசைலம் 2வது இடம் பெறுகிறதாம். ஸோ இந்த ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செஞ்சாலே மறு பிறவி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் திரேதா யுகத்தில் அவதார புருஷனான ராமரும், அதுக்கு முன்னாடி இருந்த இரண்யரும், அதுக்கப்புறம் பாண்டவர்களும், கலியுகத்தில் சத்ரபதி சிவாஜி, ஆதிசங்கரர் இவங்கெல்லாம் பூஜை செய்த புண்ணிய பூமியா. ஆகவே தான் இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலமான இந்த மல்லிகார்ஜுன ஸ்ரீசைல ஸ்தலம் ரொம்ப பெருமை மிக்கதாக கருதப்படுகிறது. ஆகவே உங்களால் முடியும் போது இந்த ஸ்ரீசைலம் கோவிலுக்கு போய் சுவாமியையும் அம்பாளையும் தரிசித்து புண்ணியம் பெறுங்கள். சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. நன்றி. அடுத்த ஜோதிர்லிங்க பதிவு விரைவில்.